தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடி ஆனவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 43வது இறைவார்த்தை. அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியின் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சிந்தனை: சமாதானம், மன்னிப்பு மற்றும் பாவத்திலிருந்து சுத்திகரித்தல் ஆகிய அனைத்தும் விவரிக்க முடியாத மதிப்பை கொண்டுள்ளன. ஆயினும் அவை அனைத்தும் பரிசுத்தமாக்கப்படுதலை நோக்கியே சுட்டி காட்டுகின்றன. விலை உயர்ந்த இரத்தத்தால் முத்திரையிடப்பட்ட ஒவ்வொருவரும் அது இறைவனுக்கென்று அவர் முழுமையாக பிரிக்கப்பட்டிருப்பதை குறிக்கும் ஒரு தெய்வீக முத்திரை என்பதையும், அந்த இரத்தம் அவரை முற்றிலும் தேவனுக்கென்று ஒரு வாழ்விற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க அழைக்கிறது என்பதையும், மேலும் அந்த இரத்தம் இறைவனுடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்கான வாக்குறுதியையும் வல்லமையையும் கொடுக்கிறது என்பதையும், இதன் மூலம் தேவன் தாமே அவருக்குள்ள தம்முடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி அவருடைய இறைவனாக இருப்பார் என்பதையும் அறிய வேண்டும் என்பதே இறைவனுடைய சித்தமாகும். இரக்கத்தின் முழு வல்லமையின் கீழ் வாழும் இதயம் ஒரு சுத்தமான இதயமாகும். அது குற்ற உணர்விலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு பரிபூரண சுதந்திரத்துடன் நெருங்கி வர ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே சுத்தமுள்ள இதயத்தோடு ஆண்டவரின் இதயத்தை நெருங்கி வர இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பூலோக வாசிகளான எங்களை பரலோக மகிமையால் நிரப்பி உன்னதமான சத்தியங்களால் எங்கள் வாழ்வை கட்டிட ஆசைப்படுகிறவரே, உமக்கே கோடி நன்றி அப்பா. உம்மீது தன் கண்களை பதிய வைத்து 3 வேளையும் தனது கால்களையும் கரங்களையும் உமக்கு அர்ப்பணித்து ஜெபித்த ஜெபவீரன் தானியேல் இன்று எங்கள் முன்னால் வந்து நின்று எங்களுக்கு பரலோக ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். உம்மோடு கொண்ட உறவு மட்டுமே எங்களை எல்லாவிதமான ஆபத்துக்களில் இருந்தும் காக்கும். ஜெபம் ஒன்றே எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். தானியேல் இன்று சொல்வதைப் போல என் கடவுள் என்று கடவுளை தனிப்பட்ட அன்போடு தனக்கென சுவீகரித்து கொண்ட கடவுள் அனுபவமே அவரது வெற்றிக்கு மூல காரணம். சிங்கங்களின் நடுவே தூக்கி எறியப்பட்டாலும் அந்த சிங்கங்களின் வாய்களை அடைத்து
இந்த எதிரியான அலகைக்கு முன்னால் அவருடைய தலையை நிமிர வைத்தவர், இந்த உலகத்திற்கு சாட்சியப்படுத்த அவருடைய வாழ்வை தனிப்பட்ட விதத்திலே பயன்படுத்திய ஆண்டவர் தாமே இன்றைய நாளிலும் எங்களை சூழ்ந்து நிற்கின்ற, எங்கள் வாழ்வை கெடுக்க நினைக்கின்ற, எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பிடுங்கி அதன் மூலமாக அவமானப்படுத்த விரும்புகிற அனைத்து சிங்கங்களின் வாய்களையும் இன்று அடைத்தருளும். இந்த வாயின் மூலமாக அவர்கள் பேசிய தூசண வார்த்தைகள், எதிர்ப்பறையான எண்ணங்கள் இவற்றையெல்லாம் அழித்து, எவையெல்லாம் நீர் எங்களுக்காக தீர்மானித்து வைத்தீரோ அவையெல்லாம் எங்கள் வாழ்வில் நிறைவேற ஆண்டவர் தாமே இன்று எங்களுக்கு சகல கதவுகளையும் திறந்து வைப்பாராக. அன்பு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை எங்கள் வாழ்வில் தனிப்பட்ட வகையில் ருசிக்க வேண்டும். என் ஆண்டவரே, என் தேவனே, என் மீட்பரே என்று எங்களுடைய தனி அனுபவமாக உம்மை மாற்றிக்கொண்டு அந்த அனுபவத்தில் கிடைக்கின்ற வல்லமையினால் இந்த உலகத்தில் சுற்றித் தருகிற பேயையும், அந்த பேயினால் எங்களுக்கு தூண்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிற நோய் நொடிகள், பல்வேறு விதமான வாழ்வின் தாக்கங்கள், மனதில் இருக்கிற காயங்கள், அமைதியில்லாத தன்மைகள், தடைபட்டு கொண்டிருக்கின்ற சுப காரியங்கள் அனைத்திலும் நீர் தாமே இன்று செயலாற்றுவீராக. இந்த நாளில் நீர் செயலாற்றி அதனை முடிவுக்கு கொண்டு வருவீராக. அதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஈவுகளுக்கும் நன்றி உணர்வோடு இன்று உம்மை போற்றி துதித்து பல மக்களுக்கும் இதனை சாட்சியமாக சொல்லும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.